இந்த இமேஜ் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? தெரியல. நிஃப்டி 50ல இருக்க டாப் 50 இந்தியன் கம்பெனிஸும் லாஸ்ட் வீக் தலையில் துண்டப்பட்ட நிலைமையில தான் இருந்திருக்குன்னு தெரியுது. நியூ இயர் ஆரம்பிச்சதுலேருந்தே ஐடிசி, ரிலையன்ஸ், அதானி ஸ்டாக்ஸ், ஐசிஐசிஐ, விப்ரோன்னு இப்படி பெரிய கம்பெனிஸ்லாம் அடுத்தடுத்து அடி வாங்குது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பாரபட்சமே இல்லாமல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே டவுன் ஆயிருக்கு. சரி, நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் ஆகுதான்னு பார்த்தா இல்லை. டாலரோட வேல்யூ தலையிலாகத்தான் குதிப்பேன்னு டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. விண்ணை தொடும் தங்கம் விண்வெளியெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல கோல்டு, சில்வர்லாம் 100-200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஐயோ வாங்காம விட்ட பின் இப்போ அவசரப்பட்டு ஓடி போய் வாங்காதீங்க. லாங் டேர்ம் ட்ரெண்ட் பாசிட்டிவாகவே இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் ரொம்பவே வாலட்டைலாக இருக்குது. கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எக்கானமியும் ஸ்டாக் மார்க்கெட்டும் அடுத்த 10 நாளைக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது 2 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டு தான் February 1 அனௌன்ஸ் பண்ண போகிற யூனியன் பட்ஜெட். இதில் டிஃபென்ஸ் செக்டருக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடுத்த ஃபோக்கஸ் இருக்கலாம். பேங்கிங், க்ரீன் எனர்ஜி, ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் பூஸ்ட் பண்ணுற விதமாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. உலகத்திலேயே நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் கிட்ட தான் கோல்டு சேர்த்து வைக்கிற பழக்கம் காலங்காலமாக இருக்குது. ஸோ அதை டார்கெட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருமா அப்படின்னு தான் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் ஹிஸ்டாரிக்கலாக இல்லாத அளவுக்கு ஹெவி செல்லிங் பண்ணிட்டு இருக்கனால தான் மார்க்கெட் மேலே போக முடியல. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், எஸ்டிடி, டிவிடெண்ட் டேக்ஸ், எஃப்என்ஓ டேக்ஸ்னு இப்படி எதுலையாவது ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துடாதான் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது பாசிட்டிவ் சேஞ்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நியூ ஹைஸ் ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி சைட்வேஸில் கண்டினியூ ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ டேரெக்டாக உங்களை வந்து சேரும்.